ஹாய் ஒருவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் படிக்க எவ்வளோ செலவாகும்? ஏன்னா ஒரு பட்ஜெட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிக்கலாம். ஏன்னா இப்போ தான் எல்லா வீடியோஸும் பார்த்துட்ருக்கீங்க, எல்லா தகவலும் எல்லா காலேஜுக்கிட்டையும் போய் விசாரிச்சுட்ருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஃபீஸ் சொல்லுவாங்க, ஒரு காலேஜ் மாறும் ஃபீஸு. அது அந்த காலேஜோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாறிட்டு வரும். அண்ட் ஆல்சோ வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா ஒரு ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் ஒரு ஃபீஸு, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். என்ன ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு செக்யூர்டாக இருக்கும் பணம் ரெடி பண்ணுறதுக்கு. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ லோன் போட்டு படிக்கணும்னு நினைப்பீங்க, நகை அடமானம் வச்சு படிக்கணும்னு நினைப்பீங்க, இல்லை கடன் வாங்கி வைக்கணும்னு நினைப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ஜினியரிங் படிக்க அவ்வளோ செலவாகுமான்னு கேட்டால் கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு 50,000 தாண்டி தான் இப்போ ஃபீஸ் வாங்குறாங்க. பெரும்பாலும் மினிமம் 50, அப்புறம் 1 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. இதே ஃபீஸ் தான் இன்ஜினியரிங்க்கும் வாங்குறாங்க. ஆனால் கேட்டகிரி வைஸ் மாறும். அதாவது ஒரு டயர் 1 கல்லூரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 1 லட்சத்துக்கும் மேலே இருக்கும், மினிமமாக சொல்கிறேன். அதாவது ஒரு டயர் 3 எல்லாம் போயிட்டிங்கன்னா 60,000, 70,000, 80,000, 90,000, 1 லட்சம் தாண்டியும் ஃபீஸ் வாங்குறாங்க. அதான் சொல்கிறேன்ல, காலேஜுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸு மாற்றிக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் காலேஜில் போய் விசாரித்தா தான் தெரியுமானா கண்டிப்பாக அப்படி தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் அப்படின்னா பெரிய தலைவலி கிடையாது, ஹாப்பியாக இருங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அப்போ சார் 4 வருஷத்துக்கு இவ்வளோ ஆகும்னா நான் லோன் போட்டே படிக்க வைக்கிறேன்னா அது உங்கள் இஷ்டம். பட் என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் பெரிய லெவலில் யோசிங்க, லட்சக்கணக்கில் ஆகும். அதாவது ஒரு 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சத்துக்கு மேலே ஆகும் 4 வருஷத்துக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ன ஒரு டயர் 1 கல்லூரியில் டொனேஷன் கட்டி படிக்க வைக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இவ்வளோன்னு தெரியாமல் போய் விசாரிக்கணும். ஒரு பெரிய காலேஜில் 20 lakhs, 30 lakhs, டொனேஷன் மட்டுமே 15 lakhs, 4 வருஷத்துக்கு சேர்த்து 20 lakhs அப்படின்னு சொல்லும்போது பயமாக இருக்குது. ஆனால் உண்மை நிலவரம் என்னங்கிறது இப்போ நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கேட்டகரி வைஸ் சொல்கிறேன். கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸு, யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு எவ்வளோ ஃபீஸு, அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸு, ப்ரைவேட் காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸு. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வர 450 கல்லூரிகளில் நிறைய கேட்டகரி ஆஃப் காலேஜ் இருக்குது. சரிங்களா? இதில் பியூர் கவர்மெண்ட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரின்னு சொல்லுவாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ். இது எல்லாமே இருக்குல்ல. இதுக்கெல்லாம் ஃபீஸ் எப்படி வாங்குறாங்கன்ட்டு ஒரு ஆவரேஜாக நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ அந்த ஃபீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனாலும் ஒரு ஃபீஸ் வாங்குவாங்கள்ல, அந்த ஃபீஸும் சொல்லிடுறேன். ஏன்னா கவர்மெண்ட் கோட்டானா மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனால் 30,000 தான் வாங்குவாங்க, 20,000 தான். கிடையவே கிடையாது. ஃபீஸு கொஞ்சம் காலேஜுக்கு ஏற்ற மாதிரி வாங்குவாங்க, அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்குவாங்க, கோர்ஸோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்குவாங்க. மெக்கானிக்கல் ட்ரிபிளிக்கு ஒன்று வாங்குறாங்கன்னா சிஎஸ்சிக்கு வேறு மாதிரி வாங்குவாங்க, ஹையாக வாங்குவாங்க. ஸோ அதனால் நான் இப்போ சொல்கிறது நல்லா கேட்டுக்கிட்டிங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் எவ்வளோ வரும், அண்ட் கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ வரும் அதையும் சொல்லிடுறேன். இப்போது பெரும்பாலும் காலேஜஸ் என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கமிட்டி இருக்குது. ஸோ என்னென்னா, அந்த கமிட்டி மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தது. டிஎன்இ அஃபீஷியல் வெப்சைட்டில் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எடுத்தது. பிடெக், பிஆர்க்கு கேட்டகரி 1 அப்படி வரக்கூடிய கோர்சஸில் நான் அக்ரிகேட்டட் கோர்சஸ், அக்ரிகேட்டட் கோர்சஸில் நான் அக்ரிகேட்டுக்கு 50,000, அக்ரிகேட்டடுக்கு 55,000. அதாவது என்பிஏ இருந்தால் அக்ரிகேட்டட். என்பிஏனா நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், அது ஒரு ரேங்கிங் சிஸ்டம். ஆக்சுவலாக 5 வருஷத்துக்கு மேலே எந்த கோர்ஸ் ஆகுதோ, அதாவது ஒரு கோர்ஸ் 5 வருஷத்துக்கு மேலே அந்த கல்லூரியில் ஆச்சுன்னா எலிஜிபிள். அண்ட் ஆல்சோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும் அந்த கோர்ஸுக்கு தகுந்த. இருந்ததுன்னா கரெக்டாக இருந்ததுன்னா அந்த என்பிஏ அக்ரிடேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு 5,000 ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. பிடெக், பிஆர் கேட்டகரி 2 நான் அக்ரிகேட்டட் கோர்ஸுக்கு 85,000, அக்ரிகேட்டட் கோர்ஸ் 87,000. இந்த ஃபீஸ் தான் வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் இது தான் வாங்க சொல்லி கொடுத்துருக்குது. பிடிஎஃப்லேயும் இதுதான் இருக்குது அஃபிஷியலாக. ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, கவர்மெண்ட் சொல்கிற ஃபீஸ் தான் இவங்க வாங்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் கூட வேரி ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வேரி ஆகுதுன்னா, பிளேஸ்மெண்ட் ஃபீ, ட்ரைனிங் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்பெஷல் கோச்சிங் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ஃபீஸ்னு பார்த்தா காஷன் டெபாசிட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மெஸ் ஃபீஸ் தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் தனியாக இருக்கும் ஹாஸ்டல் சைடில், அப்புறம் ஹாஸ்டலுக்கு தனியாக ஃபீஸு, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் இல்லை அப்படின்னா டே ஸ்காலராக வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் மட்டும் இல்லாமல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து தான் ஒரு அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கு வாங்குவாங்க. இப்போ நான் சொல்ல போகிறதுல 1 இயருக்கு. இது போக கவர்மெண்ட் என்னெல்லாம் சலுகை தருது கவர்மெண்ட் கோட்டாவில் கவுன்சிலிங் மூலிமா போனால் அப்படின்னு கடைசியில் சொல்லிடுறேன். அதையும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக இன்ஜினியரிங் படிக்கலாம், ஓகேவா?
ஸோ காசு இல்லை பணம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறத விட இன்ஜினியரிங் படிக்கலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் தான் மவுஸு அப்படின்னு நான் சொல்லலை, ஆர்ட்ஸும் படிக்கலாம். பட் பிஎஸ்சிக்கு போய் நீங்கள் இந்த செலவு பண்ணி படிக்கிறதுக்கு அதுக்கு இன்ஜினியரிங்லேயே போய் என்ன பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சொல்லக்கூடிய இன்ஜினியரிங்கே போய் என்ன பண்ணிக்கலாம், நிறைய கற்றுக்கலாம். ப்ராக்டிக்கல் நாலேஜும் டெவலப் ஆகும், நிறைய கற்றுக்கலாம். அதை விட நிறைய தியரி கற்றுக்குவீங்க, நிறைய இன்டர்ன்ஷிப் போவீங்க, இதை விட இருக்கும் எல்லாமே. ஸோ அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகி நல்ல கல்லூரியில் படித்து நல்ல ஸ்கில் டெவலப் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கை. அண்ட் சேலரியும் ஹையாக இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன். அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் சிஇஜி எம்ஐடி ஏசிடி கேம்பஸ் 3 கேம்பஸை பிரியுது. அதில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறான்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய விஷயங்கள் பிரியுது. அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் நிறைய டைப் கேட்டகரி இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்ஸு யூனிவர்சிட்டி கேம்பஸ்ஸு, அதாவது உறுப்பு கல்லூரிகள்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட் காலேஜ் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ். இதெல்லாம் இங்கெல்லாம் என்னெல்லாம் ஃபீஸ் வாங்குறாங்கன்னு நான் சொல்லிடுறேன் கேட்டகரி வைஸ். அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் சிஇஜி எம்ஐடி ஏசிடி எடுத்திங்கன்னா ஒன் டைம் ஃபீஸாக 16K வாங்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போகணுன்னு 16,000 கொடுத்துடணும். ஓகேவா? எய்டட் கோர்ஸ் ஒன் டைம் ஃபீஸ் தான், ஒரு டைம் தான். எய்டட் கோர்ஸ் ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எய்டட் கோர்ஸும் இருக்குது, செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸும் இருக்குது. எய்டட் கோர்ஸ்க்கு 18,000 30,000 வரைக்கும் வாங்குறாங்க. அவ்வளோதான், 1 இயருக்கு. ஓகேவா? 4 வருஷத்துக்கு இப்போ கணக்கு போட்டுக்கோங்க. செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸ்க்கு 20,000 40,000 வாங்குறாங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்தது ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ்க்கு பார்த்திங்கன்னா 70,000 90,000 வரைக்கும் ஆகுது. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூம் வைஸ் மாறும். இப்போ ரூமில் பார்த்திங்கன்னா ஏசி இருக்கும், ஏசி இல்லை. இங்கே அப்படி இருக்காது. ப்ரைவேட் கல்லூரியில் அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொறுத்து 3 பேர் தங்குற ரூம், 2 பேர் தங்குற ரூம், அந்த அலோகேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேட்டு மாறும். ஓகேவா? ஸோ ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் சேர்த்து இதுதான் வாங்குறாங்க ஆவரேஜாக சொல்ல போனோம். ஓகேவா? அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸில். கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜுன்னு பார்த்திங்கன்னா 11 கல்லூரிகள் இருக்குது. 11மே நல்ல கல்லூரிகள் தான். இப்போ நீங்கள் யாராவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிற மாதிரி இருந்தால் இப்போ ஃபீஸை கேட்டிங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, அடடா இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்குறாங்க இன்ஜினியரிங்கில். பாருங்களேன், கவர்மெண்ட் கல்லூரியில் கிடைக்கிறது கஷ்டம். கட் ஆஃப் நல்லா இருக்கணும். ஸோ கண்டிப்பாக கட் ஆஃப் நல்லா இருந்தால் நல்ல கல்லூரிகள் கிடைக்கும். ஸோ அப்போ கவர்மெண்ட் கல்லூரியில் 11 கல்லூரியில் தான் இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் ஜிசிடி இருக்குது. அதுக்கப்புறம் சேலத்தில் ஈரோடில் ஜிசி இருக்குது. அப்புறம் சேலத்தில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. போடியில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 11 கல்லூரிகள் தான் இருக்குது. ஒன் டைம் ஃபீஸாக பார்த்திங்கன்னா 10K வாங்குறாங்க. காலேஜ் ஃபீ 5,000 15,000 வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஹாஸ்டல் ஃபீ 30,000 40,000 வாங்குறாங்க. இவ்வளோ தான். இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஹாஸ்டல் ஃபீ, காலேஜ் ஃபீ எல்லாம் இவ்வளோ தான் செலவே ஆகுது. அப்போ நீங்கள் கணக்கு போடுங்க, சில ஆயிரம் ரூபாய் தான் உங்களுக்கு ஆகுது 4 வருஷத்துக்கு. பார்த்துக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பிஹெச்ஜி சிஐடி டிசிஇ, அதாவது தியாகராஜா காலேஜ் மதுரை, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், பிஹெச்ஜி உங்களுக்கு தெரியும். இந்த 3 கல்லூரி தான் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். சரிங்களா? அப்போது இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா எய்டட் கோர்ஸுக்கு 8,000 15,000 வரைக்கும் வாங்குறாங்க. இது கவர்மெண்ட் கோட்டாக்கு கவுன்சிலிங் மூலமாக போனீங்கன்னா. செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 70,000 90,000 வாங்குறாங்க. இது ஆவரேஜாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? செல்ஃப் ஃபினான்ஸ் 70,000 90,000 வரைக்கும் வாங்குறாங்க. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 70,000 1,10,000 முடி வாங்குறாங்க. புரிஞ்சுதா? இது 1 இயர் ஃபீஸ். ஓகே. ஸோ இது போக எதாவது ஃபீஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் ரேட்டில் கம்மியாக தான் இருக்கும் கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்கன்னா. இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்கன்னா தியாகராஜாவில் பெரும்பாலும் டொனேஷன் வாங்குறது கிடையாது. மெரிட் மேனேஜ்மெண்ட் தான் அங்கே நடத்துகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தியாகராஜாவில் டொனேஷன் கிடையாது, மெரிட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் படி தான் பசங்களை எடுக்கிறாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். அங்கே சராசரியாக பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ் தான் வாங்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் வேரி ஆகும் அந்த கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் குறைஞ்சது ஒரு 1,72,000 1,90,000 வரலாம். நான் சிஎஸ்சி கோர்ஸை வச்சு சொல்கிறேன். மெக்கானிக்கல் ட்ரிபிள் இதெல்லாம் வரும்போது இன்னும் கம்மியாகும். சரிங்களா? இப்போது பிஹெச்டிலையும் சிஐடியில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டொனேஷன் வாங்குறாங்க, கேபிடேஷன் வாங்குறாங்க. சரிங்களா? ஒன் டைம் ஃபீஸாக வாங்குறாங்க. ஆனால் எவ்வளோ வாங்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நீங்கள் காலேஜ் கிட்ட தான் போய் விசாரிக்கணும். தோராயமாக வேணால் நம்ம ஓவரால் கல்லூரி சொல்லும்போது சொல்கிறேன். இப்போ காலேஜ் ஃபீ சராசரியாக எவ்வளோ வரும்னா 1,72,000 1,90,000 வரைக்கும் வருங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்க. இது கூட நீங்கள் டொனேஷன் கட்டணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய கல்லூரி. இது ரெண்டுமே டொனேஷன் கட்டுற மாதிரி தான் இருக்கும், கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் போய் விசாரித்தா தான் தெரியும். ஓகேவா? பல லட்சங்கள் வரும். அதை அந்த கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க. ஓகே. அண்ட் உங்கள் மார்க் வச்சும் எடுப்பாங்க. ஓகே. இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் அதாவது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனால் 420 காலேஜஸ் இருக்குது. இந்த 3 கேட்டகரி காலேஜ் சொன்னல, அது இல்லாமல் 420 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ். அதில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் டயர் 1 கல்லூரின்னு லிஸ்ட் எடுத்துக்கலாமே. அதில் இப்போ டயர் 1னா டயர் 2 நம்ம சொல்கிறது தான். நீங்கள் இன்னும் பயப்படாதீங்க. டயர் 1ங்கிறது மிகப்பெரிய ஒரு ரேங்கிங் இருக்க கல்லூரி, அவ்வளோதான்.
டயர் 1ல் பார்த்தீங்கன்னா 1 லேக்லேருந்து 3 லேக் வரைக்கும் வாங்குறாங்க ஆவரேஜாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் மெக்கானிக்கலில் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ ஃபீஸ் வராது, அதை விட கம்மியாக வரும். பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, ட்ரிபிள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், ஐசி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் சிஎஸ்சி கோர்ஸுன்னு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளென்டி ஆஃப் அமௌண்ட் கேட்பாங்க டயர் 1ல். டயர் 1ல் கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தி தான். டயர் 2 வரும்போது ஒரு 90,000லேருந்து 2 லேக்ஸ் வரைக்கும் வாங்குறாங்க. இந்த கேட்டகரி வரும்பொழுது 70,000 வாங்குற காலேஜ் கூட இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கன்செஷன் இருக்குது, அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா, நிறைய கன்செஷன் இருக்குது, லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்தது ஃபியூ காலேஜஸ் மட்டும் 40,000க்கு மேலே தான் வாங்குறாங்க. இப்போ பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டெர்ஷரி கோர்ஸ், செகண்டரி கோர்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கல, சிஎஸ்சி, இசியை தவிர இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில கல்லூரிகள் 40,000லேருந்து தான் வாங்குறாங்க. இந்த மாதிரி கல்லூரியில் சொல்கிறேன் நான், 40,000லேருந்து தான் வாங்குறாங்க. அதான் சொல்கிறேன்ல, செலவு கம்மியாக தான் இருக்கும், சில கல்லூரிகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ப்ரைவேட் கல்லூரிகள் பெரும்பாலும் வாங்குறது என்னன்னா 65,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் வாங்குற காலேஜஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி ஏசி இருக்கும், நான் ஏசி இருக்கும். ஆனால் ரூமுக்கு தகுந்த மாதிரி 2 பேர் தங்குற ரூம், 3 பேர் தங்குற ரூம், 4 பேர் தங்குற ரூம், அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி பிரியும் எல்லாமே. ஓகேவா, ஃபெசிலிட்டிஸ் தகுந்த மாதிரி பிரியும், அவ்வளோதான். இதை நீங்கள் காலேஜில் போய் விசாரிச்சிங்கன்னா தெரியும். ஸோ உங்கள் ஃபீஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ தோராயமாக வந்து தெரிஞ்சிருச்சு எல்லாமே. ஓகேவா, இப்போ டயர் 3 கல்லூரியெல்லாம் போயிட்டிங்கன்னா ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்கும். அதனால் சராசரியாக சிஎஸ்சி கோர்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா 1 லேக் உள்ள தான் இருக்கும் டயர் 3, டயர் 4லாம் போயிட்டிங்கன்னா. ஸோ ஒரு டயர் 2 வரும்பொழுது கண்டிப்பாக சிஎஸ்சி கோர்ஸுக்கு 1 லேக், 1.5 லேக், 2 லேக் வரைக்கும் இருக்கும் சிஎஸ்சி கோர்ஸுக்கெல்லாம். டயர் 1லாம் போயிட்டிங்கன்னா பயங்கரமாக வாங்குவாங்க சிஎஸ்சி கோர்ஸுக்கெல்லாம். ஓகேவா, மீதி கோர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிட்டே வரும் படிப்படியாக. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா டயர் 1ல் 2 லேக்ஸ்லேருந்து 25 லேக்ஸ் வரைக்கும் டொனேஷன் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து மாணவர்கள்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வந்து அவங்க கேட்ட உண்மைகள் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. சம் காலேஜஸ் டொனேஷன் வாங்குறது இல்லை, மெரிட் சிஸ்டம் வந்து எடுக்கிறாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போனோன்னா உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் மட்டும் தான் வாங்குறாங்க தவிர டொனேஷன் வாங்குறது சம் காலேஜஸ். அடுத்த டயர் 2ல் வந்து 2 லேக்ஸ்லேருந்து 9 லேக்ஸ் வரைக்கும்லாம் வாங்குறாங்க. சம் காலேஜ் டொனேஷன் வாங்குறது இல்லை. அண்ட் டயர் 3ல் வந்து கண்டிப்பாக டொனேஷன் வாங்குறது கம்மி தான், டொனேஷன் வாங்க மாட்டாங்க. ஒன் டைம் ஃபீஸாக வேணால் 1 லட்சம் 2 லட்சம் மேபி வாங்கலாம் சிஎஸ்சி கோர்ஸாக இருந்தால். பட் அதுவும் கிடையாது, டயர் 3ல் இருக்காது, டயர் 4லேயும் இருக்காது. ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து நீங்கள் போகிறது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். கவர்மெண்ட் கோட்டாவில் கவுன்சிலிங் மூலமாக போங்க. ஓகேவா, ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா மார்க் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் கும்பலாக போய் சேர்ந்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் அது நல்லா இருக்காது. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற காலேஜும் சரியாக தவறாங்கிறது தெரியாது. சரியா, விஷயம் தெரியாமல் போய் எடுக்க வேண்டாம். கவர்மெண்ட் கன்செஷன் என்னெல்லாம் கன்செஷன், டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக போனால் என்னெல்லாம் கன்செஷன், 7 பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு ஃபுல் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ, டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ, அப்புறம் வந்து மெஸ்ஸு ஃப்ரீ, அதுக்கப்புறம் இதுவும் ஃப்ரீ, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. காசே வாங்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல், கார்ப்பரேஷன் ஸ்கூல், முனிசிபல் ஸ்கூல் இவங்களுக்கு மட்டும்தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். எந்த மாதிரி ஸ்கூல்னால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். கார்ப்பரேஷன் ஸ்கூல், முனிசிபல் ஸ்கூல், ஆதி திராவிடன் ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல், கல்லார் ரெக்ளமேஷன் ஸ்கூல், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல், ஸ்கூல் மேனேஜ் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல். இது ஒரு வீடியோவிலே சொல்லியிருக்கேன். இந்த கேட்டகரியில் வர ஸ்கூலில் மட்டும்தான் பசங்களுக்கு மட்டும்தான் 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் வரும். ஆனால் இவங்களுக்கு மட்டும் தான் ஃபுல் ஃப்ரீ. ஓகேவா, எஸ்சி எஸ்டி யாராவது இருந்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு 50,000 ரூபா வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். அது ஃபீஸ்லேயே கழிச்சிருவாங்க. ஓகேவா, இது ஒரு சலுகையா. இது டிஎன்இஏ மூலயமா போனால் தான். ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் வந்து 25,000 ரூபா வருஷத்துக்கு கழிப்பாங்க. நீங்கள் முதல் பட்டதாரியாக உங்கள் வீட்டில் இருக்கணும், அப்பா அம்மாவும் படிச்சிருக்கூடாது, டிகிரி படிச்சிருக்கூடாது, தாத்தா பாட்டி கூட படிச்சிருக்கூடாது. உங்கள் டிசி வச்சு வாங்கிக்கலாம், மார்க் ஷீட் டிசி வச்சு. தட்ஸ் இட். ஸோ இது போக தமிழ் புதல்வன் திட்டம், அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மாதம் 1000 ரூபா உங்களுக்கு தர்றாங்க. ஸோ இது 4 வருஷத்துக்குமே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலிமா போனால் தான் கிடைக்கும். அதர் தென் தட் நான் இப்போ செலவு பற்றி சொல்லிட்டேன். கவர்மெண்ட் கோட்டா வழியாக டிஎன்இஏ போனால் என்ன எவ்வளோ செலவு, மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போனால் எவ்வளோ செலவு, அண்ட் கேட்டகரி வைஸ் காலேஜும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா, அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜும் கவர்மெண்ட் காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே உறுப்பு கல்லூரிகள் இருக்குது, யூனிவர்சிட்டி கேம்பஸ், இதில் எல்லாம் வந்து போகணுன்னா நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக மட்டும்தான் போக முடியும். ஏன்னா இதுக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது. கவர்மெண்ட் எய்டடுக்கு நான் சொன்ன மாதிரி பிஹெச்சிக்கு சிஐடிக்கு தியாகராஜாக்கு இருக்குது. ஆனால் தியாகராஜாவில் மெரிட் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். பிஹெச்சியில் சிஐடியில் வந்து கேப்டேஷன் வாங்குறான் 1 டைம் ஃபீஸாக. ஸோ இப்படி தான் வந்து நடக்குது எல்லாமே, பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் புரிதல் இருந்து இப்போ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க 1 இயருக்கு அப்படின்னு. ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து லட்சக்கணக்கில் வாங்குறாங்கன்னு சொல்லி தான் இந்த சைடு வரும். இந்த சைடில் தரம் வாய்ந்த கல்லூரிகள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது, நிறைய கல்லூரிகள் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி 450 கல்லூரிகள் இருக்குன்னா 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் தான், நீங்கள் தைரியமாக போய் படிக்கலாம். ஓகேவா, ஸோ அதனால் செலவை பற்றி யோசிக்காதீங்க, கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் லோன் போடணுமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் லோன் வீடியோ வரும் அடுத்தது. எஜுகேஷன் லோன் போடணுமா அண்ட் என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் விவரமாக
பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு பட்ஜெட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ உங்களால் முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டகரி வைஸ் காலேஜ் இருக்குது, எங்கே போய் சேரலாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. அதை விட முக்கியம், கட் ஆஃப் தகுந்த மாதிரியும் உங்களுடைய ரேங்க் தகுந்த மாதிரி இருந்தால் டிஎன்இயில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் மார்க் வந்துடட்டும், எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் தேவையில்லாமல் இப்போவே போய் தரம் குறைந்த கல்லூரியில் போய் இது போட்டுறாதீங்க, உங்களுடைய அட்மிஷன் போட்டுறாதீங்க. நல்ல கல்லூரியில் போடுறது வேறு, காசு இருக்கிறது வேறு. காசு இருக்கிறவங்க நல்ல கல்லூரியில் போடுறது வேறு. ஆனால் எல்லாருமே அப்படி யோசிக்காதீங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் வர வேண்டியது இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.